Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். போன வீடியோவில் வந்து இவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு டவுட் என்னன்னா யூஜி பிஜி ரெண்டு பேருக்குமே எம்ஏ தமிழாக இருக்கட்டும், எம்ஏ இங்கிலீஷாக இருக்கட்டும், பிஏ தமிழாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே நான் செமஸ்டர் பேட்டர்னில் வருவீங்க. நான் செமஸ்டர் பேட்டர்னுக்கு அசைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ கூட நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க லாஸ்ட் டேட்டுக்கு. இங்கே நான் செமஸ்டர் பேட்டர்னா உங்கள் 1 இயருக்கு வந்து ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போனா நாங்கள் வந்து செகண்ட் செமஸ்டர் வந்து எழுதும்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயருக்கான நான் செமஸ்டர் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. அப்போனா நாங்கள் வந்து செகண்ட் செமஸ்டருக்கான அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணும்போது உங்களுக்கான அசைன்மெண்ட் வந்து அவங்க வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நான் செமஸ்டரில் யாருக்குமே அசைன்மெண்ட் வந்து சென்ட் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க, அப்டேட் பண்ணலன்னு சொல்லியிருந்தீங்க. அப்போனா வந்து உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து நாங்கள் செகண்ட் செமஸ்டர் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது தான் உங்களுக்கும் வந்து வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து யூனிவர்சிட்டியில் வந்து கேட்டிருந்தேன். அவங்க வந்து 2ஆம் தேதி வந்து கால் பண்ணுப்பா, இப்போ வந்து சாக் வந்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக 2ஆம் தேதி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் பண்ண கமெண்டை வச்சு பார்த்தா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து இப்போ வந்து கிடையாது. நான் செமஸ்டர் பேட்டர்னுக்கு உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து நாங்கள் செகண்ட் செமஸ்டர் படிக்கும்போது நாங்கள் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் அப்டேட் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து நான் செமஸ்டர் பேட்டர்னுக்கு அசைன்மெண்ட்டே ஒன்றும் அப்டேட் பண்ணலன்னு சொன்னீங்க. அப்போனா உங்களுக்கு அசைன்மெண்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து 2ஆம் தேதி கன்ஃபார்மாக நான் சொல்லிடுவேன். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து அசைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா நான் செமஸ்டருக்கு அப்படின்னு நான் 2ஆம் தேதி வந்து கன்ஃபார்மாக சொல்லிவிடுவேன். அதேமாதிரி வந்து யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க. யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. பட் ஆனால் அவங்க வந்து ரிப்ளே தான் பண்ண மாட்டாங்க. சில நம்பர்ஸுலாம் வந்து இங்கே போகாது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வந்து 1 டேக்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளே வந்து கொடுத்துருவேன். எல்லாருக்குமே வந்து ரிப்ளே பண்ணிவிடுவேன். நான் செமஸ்டர் பேட்டர்னில் உள்ளவங்க இப்போதைக்கு வந்து பயப்பட வேணாம். ஏன்னா லாஸ்ட் டேட் வந்து 26 தான் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து 2ஆம் தேதிக்குள்ளே வந்து நான் சொல்லிவிடுவேன். ஆனால் கன்ஃபார்மாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து இப்போ கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அசைன்மெண்ட் வந்து நான் செமஸ்டருக்கு யாருக்குமே வந்து ரிலீஸ் பண்ணல. உங்களுக்கு நீங்கள் நான் செமஸ்டர் படித்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சு அசைன்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு. கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் செமஸ்டர் படிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு. லாஸ்ட் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 26 தான் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி 26 டேஸ் இருக்குன்னு நீங்கள் மைண்டில் வந்து செட் பண்ணிக்காங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து அசைன்மெண்ட் ரிலீஸ் பண்ணவங்க வந்து நியூ இயர், பொங்கல், அப்போ சாட்டர்டே சண்டே வகை இருக்குது. அதெல்லாம் மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் என்ன ஒரு 5 டேஸ் இருக்குமா, 5 or 10 டேஸ் இருக்கும். யூனிவர்சிட்டி சைட்லேருந்து லாஸ்ட் டேட் வந்து 26 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம சேனல் சைட்லேருந்து 15 தான் லாஸ்ட் டேட்டு. 15க்குள்ளே வந்து நீங்கள் அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணிவிடுங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும். ஒரு அசைன்மெண்ட்டில் ஒரு கொஷினுக்கு அட்டன் பண்ண போகிறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் வந்து எழுதுங்க. ஒரு அசைன்மெண்ட் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 அசைன்மெண்ட் இருக்கும். அதில் ஒன்றாச்சும் சப்மிட் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஒரு 1 டேக்கு லாஸ்ட் டேட்டில் 21லேருந்து 26 வரைக்கும் நம்ம வந்து சப்மிட் பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வெப்சைட் வந்து சர்வர் பிஸியாகும். ஏன்னா அட் டைமில் வந்து எல்லாருமே பண்ணுறதுனால நெக்ஸ்ட் மந்த் 15 தான் லாஸ்ட் டேட்டு. அந்த 15க்குள்ளே சப்மிட் பண்ண பாருங்க. அதேமாதிரி வந்து எல்லாருக்குமே அட்வான்ஸ் நியூ இயர். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதேமாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.